வணக்கம். இது டிஎன்பிசி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிசி பொது தமிழில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது 3வது பகுதி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 250 கேள்வி அதற்கான விடைகளை பார்த்துட்டு இருக்கோம். இது முழுக்க 85 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குறதுக்கு காரணமே என்ன படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸில் சொல்லிடுவாங்க. எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் வந்துடும். ஆனால் எப்படி படிக்கணும், எப்படிப்பட்ட கேள்விகள் வரும் அப்படிங்கிறத இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வச்சு தான் பார்க்க முடியும். அந்த வகையில் 3வது பகுதி மற்றும் இறுதி பகுதியில் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதனோட தொடர்ச்சி பார்க்கலாம். நேரடியாக நாம் கிளாஸ்குள்ளே போகலாம். சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் ஆடை, ஓடை ஆடை அப்படிங்கிறது தான் சரி. சேர்த்தெழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். இன்மொழி என்பதை எவ்வாறு பிரித்தெழுதுக அப்படின்னா இனிமை கூட்டல் மொழி, இதுதான் கரெக்ட். இன் கூட்டல் மொழி அப்படின்னு ஒன்று கிடையாது. என்னென்னா இன்மைன்னு வரும். அப்படி இன்மை மொழிங்கிறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை அல்ல. அதனால் நம்ம மொழி எப்போதுமே இனிமையான மொழி தான். அதனால் இனிமை கூட்டல் மொழி என்பது சரி. அடுத்து பிரித்தெழுதுக அன்மொழி தொகை. அன்மொழி தொகையை பொறுத்த வரைக்கும் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு தான் பிரியும். அண்மை அப்படிங்கிறதும் வராது. அல் வெறும் மொழித்தொகைனும் பிரியாது. அதனால் அன்மொழி தொகையை பொறுத்த வரைக்கும் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என்பதே சரி. அடுத்து பிரித்தெழுதுக நன்சை. நஞ்சை புஞ்சைன்னு சொல்கிற மாதிரி இது கிடையாது. நன்சைனா நல்லது செய்யுங்கன்னு அர்த்தம். அப்போ என்னென்னு பிரியும் நன்மை கூட்டல் செய் என்பதே சரியான பிரித்தல். அடுத்தது அருந்துணை அப்படின்னா அதனுடைய பிரித்தெழுது அருமை கூட்டல் துணை என்பதே சரி. அடுத்து தேர்ந்தெடுத்து என்பதை பிரித்தெழுதினால் தேர்ந்து கூட்டல் எடுத்து, இதுதான் சரியான மீனிங் இதுக்கு. மற்றபடி இந்த தேர்ந்து அடுத்து இதெல்லாமே கிடையாது. தேர் எடுத்து இதெல்லாமே மீனிங் இல்லாதது. அடுத்து சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் பனை கூட்டல் ஓலை பனையோலை அப்படின்னு எழுதலாம். அடுத்தது அன்பகத்து, இது எவ்வாறு அன்பகத்து இல்லா, இது எவ்வாறு பிரியும் அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இதனோட அர்த்தமே அதுதானே. அன்பகத்து இல்லை அப்படின்னா அன்புங்கிறது மனசில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லை என்பது சரியான பிரித்தல். அடுத்து பாகக்காய், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இதுதான் பாகற்காய். அடுத்தது பைன் நினம், இதனெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பசுமை கூட்டல் நினம் என்பதே சரி. அடுத்தது சிற்றோடை, இது எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா சிறுமை கூட்டல் ஓடை என்பதே சரி. இங்கே சிறுவோ அல்லது சிற்றோ கிடையாது. சிறுமை கூட்டல் ஓடை என்பதே சரி. கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது எவ்வாறு பிரித்தெழுக்கப்படுகிறதுனா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, இதுதான் கரெக்ட். கண்டு கூட்டல் எடுக்க கூட்டல் பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கிற மாதிரி பிரியல. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது குறுகினன், இது எவ்வாறு பிரித்தெழுதல் அப்படின்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன், இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வீடுதோறிறந்தும் அப்படின்னா வீடுதோறும் இறந்தும், வீடுதோறும் இறந்தும் ஒருத்தர் பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ வீடுதோறும் இறந்தும் அப்படின்னு தான் பிரிக்கணும். வீடுதோறும் இறந்தும் அப்படிங்கிறது வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாசிலை, இது எவ்வாறு பிரியும் அப்படின்னா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரியும். அடுத்தது வேறில்லை அப்படின்னா வேறு கூட்டல் இல்லை என்பதே சரி. இங்கே வேற்று கூட்டல் இல்லைன்னா வேற்றில்லை அப்படின்னு வரும். அங்கே இற்று இல்லை. ஸோ இங்கே வேறில்லை மட்டும்தான் வருது. அதனால் வேறு கூட்டல் இல்லை என்பதே கரெக்ட். அதே மாதிரி எங்களின் அப்படின்னா நாம் கூட்டலின், இது பிரித்தெழுதுக கிடையாது. இது ஒரு பொருந்தாத இணை. அடுத்தது பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக. நீயடா வெதிர் நிற்பதோ, நீயடா வெதிர் நிற்பதோ, நீயா போய் எதிர் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி. இதில் நீய டாவெதிர் நிற்பதோ அப்படிங்கிறதான் சரியான பிரித்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என்று பிரிந்து நின்று எவ்வாறு பொருளை தருகிறதுனா விலங்கு அப்படிங்கிற பொருளை தருகிறது. அடுத்து கரணத்தோர், இது எவ்வாறு பிரியும் அப்படின்னா கரணத்தேர். கரணத்தேர் எவ்வாறு பிரியும் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு தான் பிரியும். அடுத்தது வெவ்விருப்பாணி, இது எவ்வாறு பிரியும்னா இது ஒரு அருமையான ஒரு இது, ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி இது. வெவ்விருப்பாணி அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி, இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. இங்கே வெவ்விருப்பாணி அப்படின்னு வர்றதுனால வெண்மை கூட்டல் இருப்புன்னு வந்துடக்கூடாது. இதனுடைய பொருள் இரும்பு ஆணி, அதுதான்
வெம்மை குடல் இரும்பு கூட்டல் ஆணி என்பதே சரி. நன்கணியர் என்பது நன்கு கூட்டல் அணியர் என்று பிரித்தெழுதப்படும். அடுத்தது வாயினீர் என்பது வந்து வாயின் கூட்டல் நீர், இதுதான் கரெக்ட். இங்கே வாய் கூட்டல் நீர்னு இருக்குது, அது வாய் நீர்னு வேறுனா வரலாம். ஆனால் வாயினீர் அப்படின்னு வரும்பொழுது வாயின் கூட்டல் நீர் என்பதே சரி. அடுத்து நாட்கரணம் எவ்வாறு பிரிக்கப்படும் அப்படின்னா, நாட்கரணம்னு சொல்கிறோம்ல, 4 கூட்டல் கரணம் இவ்வாறு தான் பிரிக்கப்பட வேண்டும். அடுத்தது வெண்மதி அப்படின்னு என்ன? வெண்மை குடல் மதி. இங்கே தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை கேட்குறாங்க. வெண்மை குடல் மதின்னு வந்திருந்தால் சரி, ஆனால் அங்கே வெண்குடல் மதின்னு வருது, எனவே இது தவறு. வெந்து வருந்து, இதை பார்த்தா வெந்து குடல் ஊர்ந்து, இது சரியாகவே பிரிக்கப்பட்டுள்ளது. காடிதனை, இதுவும் வந்து காடு கூட்டல் இதனை, இதுவும் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. கருமுகில் பொறுத்த வரைக்கும் கருமை குடல் முகில் என்பது சரியான பிரிப்பு முறை. அப்போ தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது இது அப்படின்னா வெண்மதி தான். வெண்மை குடல் மதி என்பதற்கு பதிலாக வெண்குடல் மதின்னு இருக்குது, எனவே இது வந்து தவறான சொல். அடுத்தது பொருட்டன்று, இது எவ்வாறு பிரியும் அப்படின்னா பொருட்டு கூட்டல் அன்று, இவ்வாறு தான் பிரியும். அடுத்தது தென்றிசை, நம்ம ஏற்கனவே தென்திசை அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். இதனை பொதுவான அர்த்தங்கள் பார்த்தோம்னா தெற்கு குடல் திசை என்பதே சரி. அடுத்தது நெடு நாவாய், இதனை பிரித்து எழுதுக அப்படின்னா நெடுமை கூட்டல் நாவாய் என்பதே சரி. ஏன்னா நெடுமை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு தான் இந்த நாவாயை பற்றி விளக்கப்படுகிறது. ஏற்கனவே நாட்கரணம் நம்ம பார்த்துருக்குறோம், மறுபடியும் வேற ஒரு கேள்வித்தாளில் வந்திருக்குது. நாட்கரணம் என்பது 4 கூட்டல் கரணம். அடுத்தது நீநிலம், நீள் கூட்டல் நிலம் என்பதே சரி. ஆனால் இங்கே வந்து சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீளம் கடன் நீண்ட கூட்டல் நிலமும் சரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே நீநிலம் வராமல் இருக்கலாம், நீள் நிலமும் வராமல் இருக்கலாம். ஆனால் இங்கே நீள் நிலமா நீண்ட கூட்டல் நிலமா அப்படின்னா நீள் நிலம் அப்படிங்கிற கரெக்ட். அடுத்தது தீந்தமிழ், இது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னா தீம் கூட்டல் தமிழ் இவ்வாறு தான் பிரிக்கப்படுகிறது. ஏன்னா தீக்குடல் தமிழ் அப்படிங்கிறது தீ வந்து தமிழில் ஒன்றும் கிடையாது. தீமை கூட்டல் தமிழ் என்பதும் தவறு, தீன் குடல் தமிழ் என்பதும் தவறு. அப்போ தீம் குடல் தமிழ் என்பதே சரி. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான், இது வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்தது வெந்நீரை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா வெம்மை கூட்டல் நீர் என்பதே சரி. இங்கே வெண்மை கிடையாது, அது வெள்ளையான நீர் கிடையாது. நம்ம சுடுதண்ணீர் சொல்கிறோம்னா அதுதான் வெந்நீர். அந்த வெந்நீரை பொறுத்த வரைக்கும் வெம்மை கூட்டல் நீர். இதே தண்ணீர்னு சொன்னோம்னா அது வந்து தன்மை கூட்டல் நீர்னு வரும். அது வந்து தன்மை கூட்டல் நீர் தான் தண்ணீர் நம்ம சொல்கிறது. அடுத்தது அரைந்தரைந்து, அரைந்து குடல் அரைந்து மிகச்சரியாகவே பிரிக்கப்பட்டிருக்கு. அரைந்து குடல் அரைந்து ரெண்டு சேர்ந்துச்சுன்னா தான் அரைந்தரைந்து. அடுத்தது சரியான பிரித்தல் அப்படின்னா ஈராறாண்டு, இது வந்து 6 ஆண்டு என்பது பிரிகிறதானா இது தவறு. ஏன்னா ஈருன்னு சொல்லக்கூடாது, ஈராறுனா 2 6 ஆண்டு தானே இதனுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அது சரி. ஆனால் 6 ஆண்டு அப்படிங்கிறது வந்து தவறு. அதே மாதிரி 8 ஆண்டும் அதுதான். 8 ஆண்டுனா 20 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு அப்படி கிடையாது. ஏன்னா அது 28 ஆண்டுங்கிறது தான் அப்படி வரும். 8 ஆண்டு அப்படின்னாலும் இது வந்து 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு என்பது தான் சரி. அப்போ இதுவும் வந்து தவறு. அப்படிங்கிறதுனால ஐந்தாய் அப்படிங்கிற பார்த்தா 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய் என்பது தான் மிகச்சரியான ஒரு உதாரணம். அதே மாதிரி ஐந்தாயின்னு சொல்லும்பொழுது 30 வராது, 3 கூட்டல் 5 கூட்டல் ஆய் என்று வந்தால் சரி. அப்போ சரியான பிரித்தல் பார்த்தோம்னா ஐந்தாய் என்பது 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய் என்பதே சரி. அடுத்தது எந்தாய், இதனுடைய பிரித்தல்கள் பார்த்தோம்னா எம் கூட்டல் தாய் என்பதே சரி. இங்கே என் கூட்டல் தாயின்னு வரலாம், அது வந்தால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்தது வெஞ்சுடர், வெண்மை கூட்டல் சுடர், இதுதான் கரெக்ட். வெண்மைன்னு வந்துட போது அது வந்து வெஞ்சுடருக்கு வந்து வெறும் ஒருவேளை ஒன்றும் இந்த 3 சுழி இன் இருந்திருந்தால் வேணால் வெண்மை கூட்டல் சுடர் என்று வரலாம். இங்கே வெஞ்சுடர் அப்படின்னு சொல்லும்பொழுது வெம்மை கூட்டல் சுடர் என்பதே சரி. அடுத்தது இன்னரும் பொழி, இதனுடைய பிரித்தலுக்கு பார்த்தோம்னா இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழி. இதெல்லாம் கேள்வி வந்து தேர்வுக்கு வர வேண்டிய அருமையான கேள்விகள். நம்ம இன்னரும் பொழில் அப்படிங்கிறப்ப இனிமை கூட்டல் அரும்பொழில்னு பிரிக்கிறது நினைப்போம், இனிமை கூட்டல் அரும் கூட்டல் பொழில்னால் நினைப்போம். ஒவ்வொன்றுக்குமே இன்னுக்கு வந்து இனிமை, இன்னருமை அப்படிங்கிறப்போ அருமையும் வருது, பொழில் வந்து சரியாக வருது. அதனால் இது எல்லாமே கவனமாக கையாள வேண்டியது. அடுத்தது காட்சி எனும் தொழில் எவ்வாறு பிரியும்னா கான் கூட்டல் சி அப்படின்னு பிரியும்.
அடுத்தது நெடுநாவாய், இதனுடைய பிரித்தெழுது பார்த்தா நெடுமை கூட்டல் நாவாய் என்பதே சரி. அடுத்தது பச்சூன், இதனுடைய அர்த்தம் பார்த்தா பசுமை கூட்டல் ஊன் என்பதே சரி. பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அன் என்பதே சரி. இங்கே குழப்பத்திற்காக பெரியனு கூட்டல் அன்னு கூட கொடுத்துருப்பாங்க. பார்க்கும் பொழுது சரியாக தான் தோணும், ஆனால் பெரியனை பொறுத்த வரைக்கும் பெருமையானவன், அதனால் பெருமை கூடல் அன் என்பதே சரி. அடுத்தது சின்னாள், இங்கே சின்னாள்ங்கிற சின்ன கூட்டல் ஆள்னாலாங்க ஞாபகம் வச்சுக்கூடாது. சின்னாள்னா சில நாள், இதை ஞாபகம் வச்சுக்கணும். சில கூட்டல் நாள் என்பதே சரி. அடுத்தது நன்னூல், இதை பொறுத்த வரைக்கும் நன்மை கூட்டல் நூல், அவ்வளோதான். இது நமக்கு ஓரளவுக்கு இயல்பாக தெரிய வேண்டியது. ஏற்கனவே நம்ம வெற்றிலை பற்றி பார்த்துருக்குறோம். வெற்றிலையோட சரியான பிரித்தல் முறை வந்து வெறுமை கூட்டல் இலை என்பதே. அடுத்தது காட்டுக்கோழி பிரித்தெழுது கிடைப்பது காடு கூட்டல் கோழி. ஆனால் இந்த காடு கூட்டல் கோழி எவ்வாறு சேர்த்தெழுது கிடைப்பது அப்படிங்கிற கேள்வி தான் அடிக்கடி வரும். காட்டுக்கோழி அப்படின்னு நம்ம படிப்போம். இப்போ அப்படியே திருப்பி ரிவர்ஸில் வந்துடுது. காட்டுக்கோழி எவ்வாறு பிரிக்கிறது அப்படின்னாங்கன்னா காடு கூட்டல் கோழி. அடுத்தது முன்னரண், இதனுடைய பிரித்தெழுது என்னென்னா முன் கூட்டல் அரண் என்பதே சரி. அடுத்தது தாது ஊதி, இது எவ்வாறு பிரித்தெழுதுனா தாது கூட்டல் ஊதி என்பதே சரி. அடுத்தது கருநிறத்தரக்கியர், இதனுடைய எவ்வாறு பிரித்தெழுக்கணும்னா கருநிற தரக்கியர், கருமையான நிறமுள்ள அரக்கியர் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை கருமை குட்டல் நிறத்து குட்டல் அரக்கியர் அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் கருநிற தரக்கியர் அப்படிங்கிறது. அதே மாதிரி வீடினதன்றன், இதனுடைய இது பார்த்தோம்னா வீடினது அன்று அரண், வீடினதன்றரன், இதை வந்து வீடினதன்றரன் அப்படிங்கிறப்போ வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் எவ்வாறு பிரியும். அதே மாதிரி மைத்தடங்கன், இதை ஒரு பிரித்தல் பார்த்தோம்னா மை கூட்டல் தட கூட்டல் கண் என்பதே சரி. இங்கே மைத்தடம் அப்படின்னு ஒரே வார்த்தை வருவது, அதுவும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மை கூட்டல் தட கூட்டல் கண் என்பது சரி. அடுத்தது நடுவிகந்தாம், இதனுடைய சரியான பிரித்தல் பார்த்தா நடுவு இகந்து ஆம், இதுதான் சரியான பிரித்தல் முறை. நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் என்பதே சரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கடிந்தொரார், இது எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடிந்து கூட்டல் ஓரார் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. மிக கடினமான சொற்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டு ஏன் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இங்கே தானூறு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த தானூறுங்கிறது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னா தான் கூட்டல் உரு. அடுத்தது இனிமை உயிர், இது எவ்வாறு சேர்த்து எழுதப்பட்டிருக்குன்னா இன்னுயிர், இன்னுயிர் என்பது சரிதான். இன்தமிழ்னா எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுனா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. இங்கே எந்தமிழ்னான்னு சொல்லும்போது நம்மளை மட்டுமே சொல்கிற மாதிரி இருந்தாலும் எம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும். அதனால் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா என்பது சரி. அடுத்தது தவறாக எது பிரிக்கப்படுறதுன்னு பார்க்குறாங்க. பைங்குல் பசுமை கூட்டல் குள், இது சரிதான். சிற்றோடைக்கும் அதே மாதிரி தான் சிறுமை கூட்டல் ஓடை என்பதும் சரிதான். சேதாம்பல் அப்படிங்கிற சேது கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது தப்பு. மரம் கூட்டல் அடி வந்து மரவடி அப்படின்னு பிரிக்கிறோம், இதெல்லாம் சரிதான். இப்போ சேதாம்பலை கூட சேது கூட்டல் ஆம்பல் கிடையாது. அடுத்தது இங்கே சேதாம்பல் அப்படிங்கிறது சேது கூட்டல் ஆம்பல்னு சில புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே சரியாக தான் இருக்குது. பைங்கோலும் சரி, சிற்றோடையும் சரி, மரவடியும் சரி, எல்லாமே சரியாக தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு சேதாம்பல் என்பது சேது குடல் ஆம்பல் அப்படின்னு வச்சுக்கலாம். தமக்குரியர் எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுனா தமக்கு குடல் உரியர். அடுத்தது பிரித்தெழுதுக தொலைவில்லை அப்படின்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை என்பது சரியான பிரித்தல் முறை. நோக்கினான் என்பதன் வேர்ச்சொல் நோக்கு, அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து தவறாக பிரிக்கப்படுவது எது? இலக்கியம் இலக்க கூட்டலியம் என்பதும் சரி. செம்மொழினா செம்மை கூட்டல் மொழி என்பதும் சரி. தமிழ் மொழி தமிழ் கூட்டல் மொழி என்பதும் சரி. வேரூன்றிய அப்படின்னா வேறு கூட்டல் ஊன்றிய அப்படிங்கிறது தவறு. உண்மையான பார்த்தோன்னா வேறுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடையாது. முழுமையான பொருள் தரணும் அப்படின்னா வேறுன்னு போடலாம். வேறு கூட்டல் ஊன்றிய அப்படின்னு வரும்பொழுது தான் அதுதான் வேரூன்றியன்னு மாறுது. அப்போ இதில் தவறாக பிரிக்கப்படுது எது அப்படின்னா வேறு கூட்டல் ஊன்றிய அப்படிங்கிறது. அடுத்தது கரியன், இதை பிரித்தெழுது அப்படின்னா கருமை கூட்டல் அன் என்பதே கரியன். அடுத்த கேள்வி என்னென்னா பரித்தியாகம், இதை பிரித்தெழுது கிடைப்பது வந்து பரி கூட்டல் தியாகம். இதெல்லாம் வந்து புதுமையான வார்த்தைகள். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம அதிகம் புழக்கத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 85 கேள்வித்தாளுங்கிறப்போ இது 14 இருக்கா, 2014 கேள்விகளும் இருக்கும் இது. சரி, செலுங்கனி தீஞ்சுவை, இந்த சொற்றொடர் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது
நீ கூட்டல் ஐ அப்படின்னு நின்னை அப்படிங்கிற சரி. நீ கூட்டல் அது நினது என்பதும் சரி. நீ கூட்டல் ஆள் நீயாள் என்பதோட நீ ஆள். நீ கூட்டல் குக் நீக்கு, இது ரெண்டுமே சரியான புணர்தல் கிடையாது. மேலே இருக்கிறது ரெண்டுமே சரி. கலற்கண்பு, இதை பிரித்து எழுத கிடைப்பது கலர்க்கு கூட்டல் அன்பு. அடுத்தது பிணி நோயுற்றோர், இது எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிணிக்குடல் நோய்க்குடல் உற்றோர், இதுதான் சரியான பிரித்தல் முறை. பிணிக்குடல் நோய்க்குடல் உற்றோர், இது சரி. அடுத்தது நிற்பதொன்றில், இது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னா நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல், இவ்வாறு தான் பிரிக்கணும். அது வல்லது ஊதியம், அது இல்லைப்பா ஊதியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வல்லது ஊதியம் அப்படிங்கிறப்ப அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அவ்வாறு பிரியும். அடுத்தது மட்களத்துள், இதை பார்த்தா நமக்கு தெரியும் மண் கூட்டல் களத்து கூட்டல் உள், இதனால ஞாபகம் வச்சுக்கணும். பேரண்டங்களை பொறுத்த வரைக்கும் பெருமை கூட்டல் அண்டங்கள் என்பதே சரி. உளதாகும் அப்படிங்கிறது உளது கூட்டல் ஆகும் என்பதே சரி. இதுதான் உளதாகத்தோட பிரிதல். கடைசியாக பார்த்தோம்னா நல்ல துரும், நன்மை கூட்டல் அஃது கூட்டல் உரும் என்பதே சரியான பதில். புறத்துறுப்பு அப்படின்னா புறத்து கூட்டல் உறுப்பு என்பதே சரி. புறம் கூட்டல் உறுப்பு அப்படிங்கிறது தவறு, புறத்த கூட்டல் உறுப்பு என்பதே சரி. அடுத்தது இங்கே இந்த புறத்துறுப்பு, இது புறம் கூட்டல் உறுப்புன்னு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. புறத்த கூட்டல் உறுப்பை விட புறம் கூட்டல் உறுப்பு அப்படிங்கிறது மிகச்சரியாக இருக்குது. அடுத்து தரமில்லை, இது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னா தரம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கிறாங்க. வெங்கதிர் ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெம்மை கூட்டல் கதிர். அடுத்தது மற்ற இரண்டு என்பதை பிரித்து எழுதுனா மற்ற கூட்டல் இரண்டு. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 250 முந்தைய தேர்வுகளுக்கான முந்தைய தேர்வுத்தாளில் இருந்த பிரித்தெழுத சேர்த்தெழுத பார்த்துருக்கணும். இந்த மற்ற இரண்டு வெங்கதிர் போன்று கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்விலாம் வரும். நிதானமாக அணுகி சரியான பதில் எழுதணும். திரும்ப இதை பாருங்கள், ஏன்னா நம்ம எதிர்ச்சொல் தானே, இது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதனோட ஒவ்வொரு மதிப்பும் மிக முக்கியம். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நன்றி, வணக்கம்.